கடகராசிக்காரர்களை, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலையெல்லாம் கோபம் வருதுன்னு புலம்பிகிட்ருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெற்ற தூரத்துலேருந்தும் கை நழுவி போயிட்டுருக்கு. நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக இந்த 2026 ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிக்கும் மென்மையான இதயம் கொண்டவர்கள். சந்திர பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் இயல்பிலேயே மற்றவர்களை அரவணைத்து செல்பவர்கள் மற்றும் அபாரமான கற்பனை திறன் மிக்கவர்கள். ஆனால் கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் போராட்டங்கள் சாதாரணமானவை அல்ல. ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கடகராசிக்காரர்கள் எதையும் மன ரீதியாக அனுபவர்கள் என்பதால் கடந்த கால ஏமாற்றங்கள் உங்கள் மனதை ஆழமாக பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் அனைத்திற்கும் மருந்திட ஒரு அற்புதமான காலம் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை குடும்பம்தான் உலகம். அந்த குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் இப்பொழுது வெற்றியாக மாறப்போகிறது. நீங்கள் மிக ரொம்ப பாசமானவர்கள் என்றாலும் உங்கள் அளவுக்கு அதிகமான பாசம் சில நேரங்களில் உங்களையே பாதிச்சிருக்கும். மற்றவர்களுக்காக உருகி உருகி உதவி செய்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ முதுகில் குத்திய துரோகங்களாகத்தான் இருந்திருக்கும். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலேயே நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு அமைதியாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதிக்காக நீங்கள் செய்யும் தியாகங்களும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திருப்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் மென்மையான குணத்தை மற்றவர்கள் பலவீனமாக நினைத்த காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் விடாமுயற்சியால் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்தவுடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு குழந்தைத்தனமான மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்டி
கட்டிவிட வேண்டும் அல்லது ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கிவிட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டத்தில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் உழைப்பையும் உங்கள் அன்பையும் மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திய போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வழிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. கடந்த காலத்திலேயே நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் கடமையில் மட்டும் குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்க பிறகு ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அருகில் பயிற்சியாகிறார். இது ஒரு மறைமுகமான விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது. சூரியன் மறைந்தாரும் அவர் அங்கிருந்து சிம்மராசியை பார்ப்பதால் உங்கள் தொழில் மற்றும் கௌரவத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். இதுவரை முடங்கி கிடந்த வழக்குகள் மற்றும் வராத பழைய பணங்கள் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். உங்களுடைய சேமிப்பு உயரத் தொடங்கும். இதுவரைக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் உயர்த்த போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து பண வரவு வந்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது மிகவும் உகந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கடகராசி இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற நல்ல வேலை நிச்சயமாக அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கைகூடி வரும். உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் அர்ப்பணிப்பை இப்போதுதான் சரியாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் நல்ல பார்ட்னர்கள் எவ்வித தடையுமின்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் கதவை தட்டும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறைந்து நிம்மதி பிறக்கும். குறிப்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் நிலவிய போட்டிகள் விலகி நீங்கள் ஒரு முன்னணியான இடத்தை பிடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் தேவையற்ற சந்தேகங்கள் மறைந்து மீண்டும் ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த வரன் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் மூலம் குடும்பத்திற்கு பெருமை வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த ஜீரண கோளாறுகள், தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடலில் உள்ள ஒரு புதிய ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் உணர்வீர்கள். உங்களை அவமானப்படுத்த நினைத்த எதிரிகள் சதித்திட்டங்கள் இனி பலிக்காது. அவர்கள் தானாகவே உங்கள் வழியிலிருந்து விலகிச் செல்வார்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கும் செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய பண பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். உங்கள் மனோபலம் அதிகரிக்கும். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நட்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் என்பதால் திங்கட்கிழமைகள் தோறும் அம்பிகையை வழிபடுவது அல்லது அபிராமி அந்தாதி கேட்பதும் உங்கள் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை பெற்றுத்தரும். குறிப்பாக
மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமைகள் அன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் பயத்தை நீக்கி மன உறுதியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் திங்கட்கிழமை அன்று ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்களை நீக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பொற்காலம் என்றேதான் சொல்ல வேண்டும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெகுமதி காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் அன்பிற்கும் உங்கள் சகிப்பு தன்மை இறைவன் கொடுத்த பரிசுதான் இந்த மிகப்பெரிய மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி தோல்வியே கிடையாது. வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரப்போகிறது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லதுங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழலே காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளை அவர்களின் போக்கில் விட்டு பிடிப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வருகை ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டம். அலுவலகத்தில் சென்ற காலகட்டம் போலவே உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பதற்றம் வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும். சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வான பலனை கொடுக்கும். சில இடங்களில் நன்மை இருக்கும், சில இடங்களில் போராட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான சூழலை அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதால் சந்தோஷம் நிலவும். பணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். கலைத்துறையினர் சிறப்பான பலனை அடைவீர்கள். புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு இறங்க வேண்டும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான
பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும். அடுத்ததா பூச நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும். நன்மைகள் உண்டாகும். மனோபயம் விலகும். எல்லோரிடமும் அனுசரித்து பேச வேண்டும். பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றியை காண்பீங்க. பண வரத்து கூடும். சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை நீங்கும்படியான சூழல் இருக்கும். உற்சாகம் உண்டாகும். பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். போட்டிகள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளில் சாதகமான பலனே கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது அருள்மிகு ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும். எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும் நிலை வந்தாலும் அதை சீக்கிரமாக முடித்து கொடுக்க அந்த தாய் உதவுவார்கள். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் இனிமையானதாக இன்பமானதாகவே இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.